அனைவருக்கும் வணக்கம். மகர ராசினியர்களுக்கு அள்ளி அள்ளி கொடுக்க போகும் அடுத்த 7 நாட்கள் 2030 வரை நீங்கள் தொட்டதெல்லாம் தொடங்குவதற்கான அடித்தளமாக இந்த வாரம் அமையிருக்கு. அந்த வகையில் மகர ராசினியர்களுக்கு இந்த வாரம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகள் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில மகர ராசியை சேர்ந்த உத்திராடம் 2ஆம் பாதம் முதல் திருவோணம் 2ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, தொழில் ஸ்தானம் மற்றும் வருமானத்திற்கான தனஸ்தானம் இரண்டிற்கும் குருவினுடைய பார்வை கிடைப்பது நல்ல ஒரு அமைப்பு என்று தாங்க சொல்ல வேண்டும். 7.5 சனி விலகி உங்களுக்கு நன்மையை செய்யுங்க. பழைய நண்பர்களால் எதிர்பாராத உதவி உங்களுக்கு கிடைக்க இருக்கு. முக்கியஸ்தர்கள் கை கொடுத்து உதவுவாங்க. உங்களுடைய முயற்சிகள் அனைத்திற்குமே வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல வெளிநாட்டில் பணிபுரிபவர்களுக்கும் வெளிநாட்டு வேலைக்கு முயற்சி செய்பவர்களுக்கும் நல்ல சந்தர்ப்பங்கள் அமையுங்க. மேலதிகாரிகள் உங்களுடைய திறமைகளை அங்கீகரிப்பாங்க, பாராட்டப்படுவாங்க. அதே போல் இடமாற்றங்கள் வந்தாலும் அது நீங்கள் ஏற்றுக்கொள்ளும்படியாக இருக்கும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க. அதே போல் சுக லாபாதிபதி செவ்வாய் ராசியில் உச்சம் பெற்று 7வது ராசியை பார்ப்பதால் குடும்பத்தில் உங்களுடைய பேச்சை நிலைநிறுத்துவீங்க. எதிர்பாராத பல முன்னேற்றங்களை நீங்கள் தாராளமாக இந்த வாரத்தில் சந்திக்க இருக்கீங்க. உங்களுடைய ராசி அஷ்டமஸ்தானத்தில் கேது, 6ஆம் இடத்தில் குரு, 7ஆம் இடத்தில் சூரியனுடைய பார்வை. இவைகளெல்லாம் நீங்கள் கம்பீரமாக பேசினாலும் சில நேரங்களில் நிதானம் தவறி நடந்து கொள்ள வாய்ப்பினை தருங்க. அதனால் குடும்ப சிக்கல்கள் வரலாம் என்பதால் கவனமாக இருப்பது அவசியம். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க. தவறான உணவு பழக்கங்கள் நீங்கள் நிச்சயம் கைவிடுவது அவசியம். இல்லை என்றால் ஆரோக்கிய ரீதியான பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க நேரிடும் என்பதை கிரகநிலைகள் முன்கூட்டியே அறிவுறுத்தும் பட்சத்தில் உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துவது அவசியங்க. அது மட்டும் இல்லாமல் மகர ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இக்காலகட்ட குறிப்பாக இந்த வார கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது, இந்த வாரத்தினுடைய தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் சனி தனஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். வருகின்ற 7.5 சனி முழுமையாக விலகுகிறதுங்க. எனவே நிம்மதி என்ற 4 எழுத்து உங்கள் இல்லம் தேடி வந்தே சேரும். நிலையான வருமானத்திற்கு வழிபிறக்க இருக்கு. இதுவரை தடைபட்டு வந்த காரியங்கள் எல்லாம் இனி தானாக நடைபெறக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குதுங்க. கடை திறப்பு விழாக்கள், கட்டிட திறப்பு விழாக்களும் கல்யாண முயற்சியும் கை கூட இருக்கு. உங்களை கண்டு கொள்ளாத உறவினர்கள் உங்களுடைய இல்லம் தேடி வருவாங்க. திண்டாட்டங்கள் குறைந்து கொண்டாட்டங்கள் ஏற்படக்கூடிய ஒரு வாரமா இந்த வாரம் அமையிருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம இதுவரை உங்களுடைய ராசியிலே சஞ்சரித்து வரும் செவ்வாய் 2ஆம் இடத்திற்கு செல்கிறார். எனவே தனஸ்தானம் வலுவடைகிறது. கொடுக்கல் வாங்கலில் லாபம் கிடைக்குங்க. குடும்ப முன்னேற்றம் கருதி எடுத்த முயற்சியில் வெற்றி கிடைக்க இருக்கு. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு ஊதிய உயர்வு கிடைக்குங்க. போட்டிக்கு கடை வைத்தோர் விலகுவாங்க. அதே போல் உங்களுடைய ராசி லாபாதிபதியானவர் செவ்வாய். எனவே சொத்துக்கள் வாங்கும் யோகம் உண்டு. பாக பிரிவினைகள் சுமூகமாக முடிய வழிபிறக்க இருக்குதுங்க. தெளிந்த சிந்தனையோடு செயல்பட அனைத்து முயற்சிகளிலும் வெற்றி காணக்கூடிய ஒரு தருணமாகவும் இக்காலகட்டம் அமையிருக்குது. அதே போல் கூட்டு கிரக யோகம் செயல்படும் இந்த நேரத்தில் எதிர்பார்த்த ஒருவர் உதவி கிடைக்காவிட்டாலும் எதிர்பாராத இடத்திலிருந்து உங்களுக்கு உதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் இந்த வாரம் அமையிருக்கு என்பது கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உறுதியளிக்குது. உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் சுக்கிரன் 3ஆம் இடத்திற்கு செல்ல இருக்கிறார். உங்களுடைய ராசிக்கு 5, 10 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன். அவர் சகாயஸ்தானத்தில் உச்சம் பெற்று சஞ்சரிப்பதால் பூர்வ புண்ணியத்தின் பலனாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய யோகங்கள் அனைத்தும் படிப்படியாக வந்து சேருங்க. பெண்களால் பெருமை சேர இருக்கு. படித்து முடித்த பிள்ளைகளுக்கு நிச்சயம் வேலை கிடைத்து உதிரி வருமானங்கள் கிடைக்க இருக்குதுங்க. உத்தியோகத்தில் உள்ளவர்கள் விருப்ப ஓய்வு பெற்றுக்கொண்டு சுய தொழில் தொடங்குவதில் ஆர்வம் காட்ட இருக்கீங்க. இந்த முயற்சிகளுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைய இருக்கு என்பதையும் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது குறிப்பு. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தில் சஞ்சரித்து வரும் சனி பகவான் 3ஆம் இடத்திற்கு செல்கிறார். இப்போது 7.5 சனி விலகிவிட்டது. இனி தொட்டக்கார
காரியங்கள் எல்லாம் வெற்றிதான். தசாபுக்திகள் உங்களுக்கு பலமாக இருந்தால் நினைத்த காரியங்கள் எல்லாம் நிறைவேறுங்க. குறிப்பா சனி விலகும் நேரத்தில் குச்சனூர், திருநள்ளாறு, திருக்கொள்ளிக்காடு ஆகிய சிறப்பு தலங்களுக்கு சென்று வழிபட்டு வருவது நல்லதுங்க. விலகி சென்ற சொந்தங்கள் எல்லாம் விரும்பி வந்து சேர்வார்கள். சனியின் பார்வை பதியும் இடங்கள் எல்லாம் புனிதமடைகிறது. அதன் விளைவாக பிள்ளைகளால் பெருமை சேருங்க. அதே போல் பிரச்சனைகள் ஒவ்வொன்றாக குறையும். நல்ல சந்தர்ப்பங்கள் இல்லம் தேடி வருவதற்கான வாய்ப்பு அதிகம் இருக்கு. நவநாகரிக பொருட்களை வாங்கி மகிழ இருக்கீங்க. சுபகாரிய தடைகள் அகல இருக்கு. கொடுத்த வாக்கை காப்பாற்ற இருக்கீங்க. பெற்றோர் வழி ஆதரவு கிடைக்குங்க. அதே போல தூரதேசத்தில் இருந்து ஆதாயம் தரும் தகவல்கள் வந்து சேருங்க. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு திறமைக்குரிய ஆதாயம் நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும் என்பதையும் கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது. அது மட்டுமில்லாம இந்த வாரத்தில் மிக முக்கிய கிரகமான 6 கிரகங்களான சூரியன், புதன், சுக்கிரன், செவ்வாய், சனி, ராகு அனைத்தும் ஒன்றாக இணையும் போது சில நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு வந்தாலும் அஷ்டமாதிபதி சூரியனும் இணைவதால் தன விரயங்கள் ஏற்படலாம். அரசு வழி பிரச்சனைகள் தலைதூக்கும். அதிகார வர்க்கத்தினரின் பதவியில் மாற்றம் ஏற்படுங்க. காரிய வெற்றி அதிக முயற்சி எடுக்கும் சூழல் உருவாகுங்க. உத்தியோகத்தில் திடீர் மாற்றங்களும் ஏற்படலாம். அனுபவஸ்தர்களின் ஆலோசனை உங்களுக்கு நிச்சயம் கை கொடுக்கும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் நிச்சயம் ஏற்படுங்க. அது மட்டும் இல்லாம மகர ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் ஜென்ம ராசியில் செவ்வாய் சஞ்சரிப்பதால் உஷ்ண சம்பந்தமான பிணிகளால் உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படக்கூடுங்க. வருமானம் போதிய அளவிற்கு இருப்பினும் எதிர்பாராத செலவுகள் ஏற்படுவதால இந்த காலகட்டத்தினுடைய கடைசியில் பணப்பற்றாக்குறை ஏற்படக்கூடும். அதிக உஷ்ணத்தினால் உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்பட வாய்ப்புகள் இருக்கு. எளிய சிகிச்சையினால் பூரண குணம் கிடைக்குங்க. நெருங்கிய உறவினர்கள் இடையே வாக்குவாதமும் ஒருவரையொருவர் குற்றம் கூறிக்கொள்வதும் குடும்பத்தில் அமைதியின்மையை ஏற்படுத்துங்க. குழந்தைகளுடைய கல்வியில் ஏற்படும் பின்னடைவு கவலை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அது மட்டும் இல்லாம நண்பர்களுக்கு கடன் கொடுத்து அப்பணத்தை இழப்பதற்கு சாத்தியக்கூறுகள் உள்ளதால் எச்சரிக்கையுடன் இருப்பது மிகவும் அவசியங்க. வெளியூர் பயணங்களின் போது பொருட்களையும் பணத்தையும் பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளுங்க. திருமண முயற்சிகள் அவசர முடிவுகளை தவிர்ப்பது அவசியம் என்பதை கிரகநிலைகள் எடுத்துக்காட்டுது. அதே போல உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் மேலதிகாரிகளுடைய சீற்றத்திற்கும் அதிருப்திக்கும் ஆளாக நேரிடும் என்பதை கிரகநிலைகள் எச்சரிக்கை செய்துங்க. தற்காலிக பணியாளர்கள் நிரந்தரம் செய்யப்படுவது தள்ளி போகுங்க. வெளிநாடு செல்ல வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகள் இப்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாங்க. நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு. புதிய வேலைக்கு முயற்சித்து வரும் அன்பர்கள் இடைத்தரகர்களால் ஏமாற்றப்படக்கூடும். ஜாக்கிரதையாக இருக்கும்படி கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அதே போல தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்த வரைக்கும் நன்றாக நடந்து வந்த வியாபாரத்தில் திடீரென்று பின்னடைவு ஏற்படுங்க. சந்தையில் சரக்குகள் விற்பனையாகாமல் தங்கி போகும். வங்கிகளில் ஒத்துழைப்பு குறைய கொடுங்க. கூட்டாளிகளினாலும் பிரச்சனை ஏற்படுங்க. ஏற்றுமதி துறையினருக்கு வெளிநாடுகளிலிருந்து வர வேண்டிய பாக்கிகள் மேலும் தாமதப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. அதே போல் இத்தருணங்கள்ல எதிர்பாராத பல நிகழ்ச்சிகள் தாக்கத்தையுறங்க. வருமானம் பாதிக்கப்படும். குறிப்பாக பரதநாட்டிய கலைஞர்கள் பாதிக்கப்படுவார்கள். மக்களிடையே புகழும் செல்வாக்கும் குறைய இருக்கு. இத்தருணங்கள் மகர ராசினியர்களான உங்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது உங்கள் வீட்டின் பூஜை அறையிலோ அல்லது அருகிலுள்ள திருக்கோவில் ஒன்றிலோ சனிக்கிழமை தோறும் மாலையில் எண்ணெய் தீபம் ஏற்றி வந்தால் போதுங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் நிச்சயம் ஏற்படும்.